ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து டியூப் வந்து ஃபிட் பண்ணி ஹேண்ட் ஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்காவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டியூப் வந்து வாய்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் அதுதான் எப்படி எடுக்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸாக பேர்டோட அனாட்டமி எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு பேர்டோட அனாட்டமியும் சைடில் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ உங்களுக்கு தான் உள்ளே வந்து ஸ்டக்காக இருக்குது. ஸோ டியூப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது கிராப்பில் தான் நமக்கு டியூப் வந்து செட்டில் ஆகிருக்கும். ஸோ டியூப் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. டியூப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபீல் பண்ணணும், டியூபா இல்லை வெயின்ஸான்றது. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் பிளாக் கலரில் இருக்குது, இங்கே தெரியும். ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்க டியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இதுதான் டியூப். ஸோ இந்த டியூப்பை நம்ம கரெக்டாக பிடிச்சாச்சு. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இன்டெஸ்டைனுக்குள்ளே இறங்கல, அது க்ராப்பில் தான் இருக்குது. ஸோ ஸ்லோலி டியூப் வந்து மெதுவாக மேலே ஏற்ற பார்க்கணும். ஸோ டியூபை வந்து ஒரு கையால் நல்லா பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கிட்டு. ஸோ பேர்டோட மவுத் வந்து பயமூத்தாக மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. இது டேம்டாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, பட் வைல்டு பேர்ட்னால் கொஞ்சம் அது இன்னும் கஷ்டம்தான். அகெயின் லீவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேண்டை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு அதோட மவுத்துலலாம் நீங்கள் கை வைங்க. ஏன்னா அதுவே அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ மறுபடி இங்கே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு போல். ஸோ லைட்டாக பேர்டை பெண்ட் பண்ணி டேப் பண்ணிங்கன்னா பழையபடி அது நமக்கு கிடைக்கும். அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நமக்கு அந்த இது டியூப் கையில் இதாகிடுச்சு. கையில் கழிச்சிட்டு இப்போ டியூப் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சுட்டு பேர்டோட க்ராப்லேருந்து மவுத்து கொண்டு வர வைக்கணும். ஸோ அந்த ஹோல் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம க்ராப்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இது 2 பேர் ஹெல்ப் இருந்தால் தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, ஈஸி. மெதுவாக த்ரோட்டில் கை வைங்க. ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள் அது எங்கே இருக்குன்றத. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேர்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அரகண்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேர்டு வந்து ஃப்ளிப் ஆகாது. இல்லைனா பேர்டு வந்து ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எடுக்க சான்ஸ் கிடச்சாலும் அது கீழே ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி அதோட விங்ஸையும் ஃபெதரி விங்ஸையும் லெக்கையும் சேர்த்து நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஒழுங்காடு ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா டியூப் வந்துருச்சு, அவ்வளோதான். டியூபு இதுதான் நம்ம டியூப் அதோட த்ரோட்டில் மாட்டி. ஸோ அது வயிற்றுலேருந்து கொஞ்சம் நம்ம அந்த வாட்டர் வெளியாக எடுத்தால் கொஞ்சம் குறைய இருக்கும், பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே அதனால் நீங்கள் துணியெல்லாம் கொடுக்க வேணாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டியூப்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எந்த நேரம் வேணாலும் போய்க்கும். இது ஆக்சுவலாக என்னோட மிஸ்டேக் தான். ஸோ இது லூஸாக இருந்ததை நான் கவனிக்கலை. ஸோ ஃபீட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபீட் பண்ண வாங்குவாங்க. ஸோ அந்த டைமில் இது
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்காவுக்கு வந்து அந்த டியூப் எடுத்து 2 days ஆயிடுச்சு. ஸோ பேர்டு வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிங்க, நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுன்றதை யோசிங்க. ஸோ வந்து நம்ம பேர்டுக்கு சேஃபாக எடுத்த வீடியோவும் பார்த்துருக்கீங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எடுத்ததுக்கப்புறம் பேர்டுக்கு வந்து ஆன்டிபி ஃபார்ம்லாம் உடனே ட்ரீட் பண்ணாங்க. ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரீயாக லீவ் பண்ணிடுங்க. ஸோ அவங்க பேர்டு வந்து ஏற்கனவே ரொம்ப பேனிக்காக இருந்திருப்பாங்க, நம்ம போட்டு அவங்கள வந்து ஒரு வழி பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பேர்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1.5 hours கழிச்சு ஒரு லூப் வார்ம் வாட்டர் மட்டும் அவங்களுக்கு வந்து கொடுங்க. ஒரு லூப் வார்ம் வாட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், ஸோ பிஃபிலாக் அந்த மாதிரி என்னவோ உங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கலந்து கொடுங்க. ஸோ அவங்ககிட்ட உங்களோட டாக்டர்கிட்ட வெட்டினரியன் கிட்ட வந்து என்ன டோசேஜ் கொடுக்கணுங்கிறத கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்னென்ன ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு கொடுத்துருந்தாலுமே வாயில் வந்து ஆக்சஸ் பண்ணியிருந்தாலும் த்ரோட்டை நம்ம கையில் இருக்க சின்ன சின்ன பாக்டீரியா ஜெர்ம்ஸ் வந்து அவங்க த்ரோட்டில் டேரெக்டாக டச் ஆகும்போது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருங்க, உடனே அன்றைக்கே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ பட் பெட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லூப் வார்ம் வாட்டரில் கலந்து கொடுத்துருங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் அன்றைக்கி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அசிப் விட்டுறாதீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா மானிட்டர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் உங்களோட இது வந்து நீங்கள் எப்படி உங்கள் பாடி ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மெக்கோஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸு இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எலாபரேட் வீடியோ வேணுங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு உங்களுக்கு இதில் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வர நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் பை பை, தேங்க்யூ.